வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் உட்காரலாம், பிள்ளைங்க உட்காந்துக்கோங்க. இந்த நாளிலும் தேவ செய்தியினுடைய தலைப்பு நிரந்தர கேள்வி. என்ன? நிரந்தர கேள்வி. இன்றைக்கு நாம் கேள்வி கேட்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னாலே பிடிக்கிறது இல்லைங்க. ஆனால் வேதத்தில் நம்ம இந்த பூமியிலே உயிர் வாழும் நாள் முழுக்க அந்த கேள்வியை எப்போதும் நமக்குள்ளாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்ன கேள்வின்னு யாராவது கெஸ் பண்ணீங்களா? வேதாகமத்தில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி சொல்லுங்க. நீ எங்கே இருக்கிறாய்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே மிகவும் நுணுக்கமாய் பார்க்கப்படுகிற ஒரு கேள்வியாய், பிரதான கேள்வியாய் இந்த கேள்வி முதலாக இருந்தாலும் இது ஒரு மனுஷனுடைய கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தொனித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கேள்வியாய் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது இருக்க வேண்டும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென், ஆமென். நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை பார்த்து அங்கலாய்த்து கூப்பிட்ட ஒரு காரியம்தான் இந்த கேள்வி. இது மிகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய கேள்வியாய் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கட்டும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆதாம் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் ஆதாமுக்கு தெரியல அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு தெரியாததுனால, இத்தனை நாள் என்னோடு கூட இருந்த உன் இருதயம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து தன்னுடைய பிள்ளையை பார்த்து கேட்ட ஒரு கேள்விதான், நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலும் இந்த வார்த்தை அவர் என்னை பார்த்து கேட்குறாருன்னு சொல்லி அது நம்மளுடைய இருதயத்தில் அது இருக்கட்டுங்க. என்னை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, இவ்வளோ நாளாக என் கூட இருந்த இருதயம் இன்னைக்கு எங்கே இருக்குதுன்னு என்னை பார்த்து கேட்குற ஆண்டவருக்கு நான் என்ன பதிலை சொல்ல போகிறேன் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்ன பதிலை இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அவர் உங்கள் இடத்துல கேட்கும்போது நீங்கள் சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியுன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இருதயம் அவரோடு இருக்குதா? அவரோடு நடக்குதா? அவர் சொல்லுகிறத கேட்கிறதா? அவருக்காக இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள். அல்லது எங்கே எதன் பின்பதாக அது மறைந்திருக்கிறது என்பதை பார்த்து இன்றைக்கு அந்த காரியத்தை சரி செய்து கொள்ளும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு கேள்வி இங்கே தேவன் ஆதாமை பார்த்து நீ பாவம் செஞ்சிட்டடா அப்படின்னு சொல்லி சொல்கிறதோடு மாத்திரம் அல்ல, அந்த இடத்துல எனக்கும் உனக்குமா இருந்த அந்த உறவு முறிந்து போனதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி வருத்தப்பட்ட ஒரு கேள்விதான், நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை என் இருதயத்தில் எப்போதும் சுமந்து கொண்டிருந்தேன், உன்னை என் இருதயத்தில் எப்போதும் பார்க்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த உறவிலே ஒரு முறிவு ஏற்பட்டு இன்றைக்கு நீ என்னுடைய இருதயத்தில் இல்லாததை குறித்து நான் வருத்தத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி நீ எங்கப்பா இருக்கிறேன்ற ஒரு கதறல் சத்தம் தான், ஒரு இருதயத்தின் ஆழமான கூக்குரல் தான் அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். எங்கே எங்கப்பா இருக்கிறன்னு சொல்லி கேட்ட ஒரு மகா பெரிய ஒரு கூக்குரல், ஒரு மகா பெரிய ஒரு ஆழமான அன்பின் சத்தத்தை இந்த இடத்துல கேட்க முடிகிறது. பாருங்க, தேவனோட கூட எப்பேற்பட்ட விதத்திலும் உறவு முறிந்து போகக்கூடாது. இன்னைக்கு இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும்
தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னை ஒருத்தன் அவமானப்படுத்தினா கூட அந்த இடத்துல நமக்கு ஒரு நன்மை இருக்குதுன்னு சொன்னால் அவனோட கூட இருக்கிற உறவை முறித்து கொள்ளுகிறது இல்லைங்க. அவனோடு கூட இருக்கிற உறவை முறித்து கொள்ளுகிறது இல்லை. ஆனால் எந்த இடத்திலும் நம்மை வெட்கப்படுத்தாதவர், நாம வெட்கம் அடையக்கூடாது என்று சொல்லி வெட்கமானவர், நாம சாபம் ஆகக்கூடாது என்று சொல்லி சாபத்தை எல்லாம் சுமந்தவர், பல பாடுகளை எல்லாம் பட்டவர், சிலுவையை ஏற்றுக்கொண்டவர், மனதார அங்கே தன்னை ஒப்புக்கொடுத்தவர், இன்றைக்கு நம்மிடத்திலே அவர் வந்து கேட்கிறார், எங்கே இருக்கிறாய்? என்னோட கூட இருக்கிற இந்த நல்ல உறவை நீ முறித்து கொள்ளாதே என்று சொல்லி அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் எப்போதும் துணித்து கொண்டே இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க அங்கே ஒளிந்து கொண்டதுக்கு முன்பதாக அவர்கள் அந்த புசிக்கக்கூடாது என்று ஆண்டவரால் கட்டளையிடப்பட்ட கனியை அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆண்டவர் வேணான்னு ஒதுக்குனதை எவன் ஒருவன் எடுத்துக்கொள்ளுகிறானோ அவன் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியாது, ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக்கொள்ள முடியாது. அவன் ஆண்டவரை விட்டு தூரம்தான் போவானே ஒழிய ஆண்டவருக்கு அருகில் சேருவதற்கு அந்த ஆத்மாவுக்கு உடன்பட முடியாது. எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த உள்ளே போன, அதாவது ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியம் எது நமக்குள்ளாக இருக்கிறதோ அது எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் அது கொண்டு செல்லும். அதனால தான் இன்னைக்கு நாம் எதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுகிறோன்றதை நாம் கொஞ்சம் பார்க்கணுங்க. இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஏவாள் அந்த கனியை பறிச்சாங்க. அவங்க கைதான் பறிச்சிச்சு, பிசாசு கொடுக்கல. நியாயமாய் அந்த இடத்துல ஒரு 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 குற்றத்தை கூட வைக்கிறதுக்கு இடமில்லாமல் அவர்களுடைய சொந்த கையே பறித்தது. சொந்த கையினாலே புசித்தார்கள், சொந்த கையினாலே தன்னுடைய வீட்டுக்கு கொடுத்தார்கள். இப்படி தன்னுடைய சொந்த கைகளினால் கரைப்பட்ட அந்த காரியம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டவை அங்கே தேவனை விட்டு தூரம் போகும்படியாக இந்த மனிதர்களை தூரம் கொண்டு சென்றது. பாருங்க, அப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்கள் அப்பா எனக்காக ஜெபிச்சுக்கிறாங்க, எங்கள் அம்மா எனக்காக ஜெபிச்சுக்கிறாங்க, இல்லை என் மனைவி எனக்காக ஜெபிக்கிறா, என் புருஷன் எனக்காக ஜெபிச்சுக்கிறான், இல்லை என் பிள்ளைங்க எனக்காக ஜெபிச்சுக்கிறாங்க அப்படின்றதுனாலலாம் நாம் ஜெபம் பண்ணாமல் இருந்துடக்கூடாது. ஆண்டவரோட கூட உள்ள உறவை ரொம்ப அற்பமாக நினச்சிடக்கூடாதுங்க. இந்த இடத்துல ஏவாள் அங்கே பறித்து புசித்து அவங்க அதை ஏற்படுத்தினதுனால ஆதாமுக்கும் பாதிப்பு உண்டாச்சு. அப்போது தேவனோட கூட வீட்டில் உள்ள ரட்சிக்கப்படாத மனுஷனை தவிர அத்தனை பேரும் தேவனோடு கூட உறவு உள்ளவர்களாய், அதை காக்கிறவர்களாய், அதிலே நிலைத்திருக்கிற சிந்தை இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்த ஒரு நல்ல சிந்தை நமக்குள்ளாக நீடித்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வீட்டுக்குள்ளாக எந்த ஒரு கேடும் வராது. தேவனை விட்டு தூரம் போய் எந்த ஒரு சாபத்துக்கும் நாம் ஆளாக மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இவங்க இந்த கனியை புசித்த உடனே ஒரு 3 காரியம் நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு? அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அத்தி இலைகளாலே அவங்க தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாய் அந்த இலையை தைத்து அவங்க அணிஞ்சிட்டாங்க. அதே போல் அவர்கள் என்ன பண்ணாங்க? மரங்களுக்கு இடையிலே அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், படிப்படியாக ஆண்டவருக்கு கிட்ட வரவே கூடாதபடிக்கு தூரம் கொண்டு செல்கிறது. தூரம் கொண்டு செல்கிறது. என்ன செய்யுது பாருங்கள், அந்த பாவத்தை அவங்க ஏற்றுக்கொண்ட பிற்பாடு
அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுதான். அது வரைக்கும் ஆண்டவருடைய காரியம் அவங்களுடைய கண்கள்ல இருந்துச்சு. வேதத்தில் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. உன்மேல் என் கண்ணை வைத்து. அப்போ அவ்வளோ நாளா அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவர்கள் மேல் ஆண்டவருடைய கண் வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். யாருடைய கண் வைக்கப்பட்டிருந்தது? ஆண்டவருடைய கண் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தபடியினாலே அவர்களுடைய மாம்ச கண்கள் அங்கே செயல்படவில்லை. அப்போ இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தை எது செயல்பட வைக்குதுன்னு நீங்கள் பார்த்து அது செயல்படாமல் அவர் போதிக்கிற போதனைகள் செயல்படவும், அந்த ஆவிக்குரிய கண்கள், அந்த ஆவிக்குரிய கிரியைகள் அவைகள் செயல்படும்படியாக நாம் இந்த நாளில் முயற்சி எடுக்க வேண்டும், பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். ஆமென். முதலாவதாக அவங்க கண்கள் திறக்கப்படுது. அவ்வளோ நாளாக ஆண்டவருடைய கண்கள் அவர்களுக்கு இருந்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்திட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே அவர்கள் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவருடைய கண்கள் அல்ல, அவர்களுடைய மாம்ச கண்கள் அவர்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? செயல்பட ஆரம்பிச்சிச்சு. செயல்பட ஆரம்பித்த உடனே மனுஷன் என்ன பண்ணுறான் பாருங்க. அவன் செயல்பட ஆரம்பித்த உடனே, மாம்சம் செயல்பட ஆரம்பித்த உடனே தற்காலிக தீர்வை தான் அவன் எடுக்கிறான். அந்த நேரத்துக்கு பிரச்சனையை சரி பண்ண தான் பார்க்குறானே ஒழிய நிரந்தரமாக பிரச்சனை சரியாகுவதற்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதுதான் மாம்சத்தின் கண்கள். மாம்ச கண்களால் நிரந்தர தீர்வை கொண்டு வர முடியாது. தேவனுடைய கண்கள் நிரந்தர தீர்வை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய கண்களை அங்கே திறக்கப்பட்ட உடனே அவர்கள் தற்காலிகமாக ஒரு தீர்வு எடுக்க பார்க்கிறார்கள். அந்த பிரச்சனையை தாங்களே சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே அவர்கள் அதை சமாளிக்க பார்க்கிறார்கள். அது நிமித்தமாக எந்த பலனும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. அந்த பிரயோஜனம் இல்லாதது நிமித்தமாக அவர்கள் இன்னமும் தூரமாய் போய் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். மரத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஏதேன் தோட்டம் முன்பு தேவனுடன் திறந்த ஐக்கியம் கொண்ட ஒரு இடமாக அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போதோ அது மறைஞ்சு கொள்ளுகிறதற்கு, தன்னை ஒழித்து கொள்ளுகிறதுக்கு ஆன இடமாய் மாறிப்போனது. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொன்னால், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அவர்கள் அடையும்படியாக, எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா அனுகூலமான வாசல்கள் நமக்கு திறந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுதுங்க. தேவனோடு உறவு வைக்கிற ஒரு இடம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு அனுகூலமான வாசல்கள் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அதே இடத்துல தேவனோடு உள்ள ஒரு உறவு நமக்கு முறிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் தைரியமாய் வாழ முடியாமல் நம்ம மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நமக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டமாக இருக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர்களுடையது நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நாம் நம்மளுடைய வீட்டிலேயே சந்தோஷமாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல. அப்போது இதை தான் நாம் மனசில் வச்சுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு உரியது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நேரத்திலும் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, விடுதலையோடு கூட வாழ முடியாது. அந்த பொல்லாத பிசாசானுடைய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது மிகுந்த ஆபத்தாக, மிகுந்த பொல்லாப்பை நமக்கு வர வைக்கக்கூடியதாய் அது காணப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களில் தேவனை விட்டு நம்மை தூரம் கொண்டு போக நினைக்கிற காரியங்களுக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஒவ்வொரு படிப்படியாக இந்த மனுஷங்க தங்களை ஆண்டவரை விட்டு மறைச்சு கொள்ள பார்த்தாங்க. பாருங்க, அத்தி இலைகளில் அவங்க தன்னை அந்த மரங்களுக்கு இடையில், அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நீர் கொடுத்த ஸ்திரீ தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமாக என்ன பண்ணுறாங்க பாருங்கள்,
அவங்க தன்னை மறைத்து கொண்டே போகிறாங்க. கடைசியில் வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுத்த ஸ்திரீ தான் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் தான் இந்த பாவத்துக்கு இந்த தப்புக்கு பொறுப்பெடுக்கணுன்ற ஒரு காரியத்தையும் ஆதாம் அங்கே சொல்கிறார். எப்படி? நீரும் இதில் ஒரு பொறுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் சொல்ற நீ கொடுத்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீயும் சொல்கிறாரு, நீரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரையும் அவர் சொல்லுகிறார். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாத ஒன்று செய்யப்பட்டபடியினாலே தேவன் வரைக்கும் அவ்வளவு நாளாக தேவன் மட்டும்தான்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையில் தேவனையே குற்றப்படுத்தும்படியாக இருதயம் திரும்புது அப்படின்னு சொன்னால், பொல்லாத பிசாசானவன் எவ்வளவு வஞ்சகமாய் எவ்வளவு தந்திரமாய் மனுஷனை வஞ்சிக்கிறான் என்பதை இந்த நாட்களில் நம்ம பார்க்கணுங்க. அந்த வஞ்சனைகளிலே அந்த தந்திரங்களிலே நாமளோ நம்முடைய பிள்ளைகளோ எங்கேயும் மாட்டிக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செபித்து அந்த காரியங்களில் நாம் ரொம்ப கவனமாய் வாழ்வதற்கான முயற்சிகளை எடுக்கணுங்க. முயற்சி எடுக்காமல் என்னால் முடியலன்னு நாம் தயவுசெய்து சொல்லக்கூடாது. முயற்சி எடுக்காமல் என்னால் முடியலைன்னு சொல்கிறது அது ஒரு பொல்லாத ஒரு சோம்பேறித்தனம். முயற்சி எடுக்காமல் எதையுமே எனக்கு முடியாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. முயற்சி எடுத்து பாருங்கள். அந்த முயற்சியின் போது நாம் என்ன செஞ்சால் அதை செஞ்சு முடிக்க முடியுன்றதை அந்த நாளில் புரிந்து கொள்வதற்கு ஆவியான நமக்கு உதவியாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென்.